வணக்கங்க. ஒரு வீடியோங்க. அதான் வந்து நம்ம கல்யாணம் பண்ணி கல்யாணங்கிறது வந்துங்க கடவுளாக நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. எங்கே தொலைவுனாலும், எங்கே பெண்ணு நீங்கள் பார்த்தாலும், பிடிச்சாலும் பண்ணாலும், உங்களுக்குன்னு ஒரு பெண் வந்து கால் கட்டியே இருக்குங்க. கால் கட்டியே இருக்குது, உங்களுக்கு தெரியாது. இறைவன் போட்ட முடிச்சு, இறைவன் கண்டுபிடிச்ச உங்களுக்கு தலையில் எழுதுனது இங்கே பக்கத்தடியே இருக்கும். உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வருஷக்கணக்காக தொலைவிட்டே இருப்பீங்க. தொலைவிட்டு இருக்கும்போது என்ன தெரியுமா, அந்த டைமு வரல உங்களுக்கு. பொண்ணு தொலைவிட்டு இருக்கீங்க நீங்கள் நினைக்கிறீங்க. இறைவனுடைய முடிவு என்ன தெரியுமா, இன்னும் உங்களுக்கு கல்யாணம் டைம் வரலை அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை தொலை வச்சுட்டுருக்காரு. நீங்களாக தொலைவறீங்க. அப்போது கல்யாண டைம் வந்தோடனே டக்குன்னு உங்கள் பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க, இங்கே ஒரு அழகான பொண்ணு இருக்குப்பா இந்த ஊரில், வாப்பா போய் பார்த்துட்டு வரலாங்கும் போது அது முடிஞ்சிடும். அது உங்களுக்கு கல்யாணம் ஆயிரும். கல்யாணம் பண்ணி வாழ்வீங்க. கல்யாணம் வாழ்க்கைங்கிறது வந்துங்க ஒரு தெய்வீக வாழ்க்கை. நல்ல ஒரு பயணங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம், ஒரு ட்ராவல்ஸ், ஒரு டூரு போகிற மாதிரி தான் வாழ்க்கை. சந்தோஷமாக இருக்கணுங்க. சந்தோஷமாக இருக்கணும். அன்பு பாசமாக ஒய்ஃபை கவனித்து பாருங்கள். என்னங்க உங்கள் வாழ்க்கை மலரும். சந்தோஷமாக இருக்கும். மனைவி மட்டும் நல்லா நேசித்து அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்து வேணுங்கிறத பண்ணி அன்பாக இருந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஏறிடுவீங்க. என்கிட்ட வீட்லேயே மகிழ்ச்சியாக புறப்படுறீங்க. வீட்லேயே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக புறப்படுறீங்க வெளியே போகும்போது. அப்போ உங்கள் மூஞ்சி எல்லாம் முகமெல்லாம் வந்து மலர்ந்து இருக்கும். நீங்கள் போகிற காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆயிருன்னு சொல்ல வர்றேன். மனைவி சந்தோஷம் வச்சுக்கணும்னு சொல்ல வர்றேன். மனைவி சந்தோஷம் வச்சுக்கணுங்க. துரோகத்திலையும் துரோகம். மனைவிக்கு துரோகம் பண்ணுறது தான் பெரிய துரோகம். அந்த மாதிரி ஒரு துரோக செயல் பண்ணக்கூடாதுங்க. அந்த மாதிரி ஒரு துரோக செயலுக்குனுடைய சந்தர்ப்பம் கிடைச்சா கூட அந்த துரோகம் மட்டும் பண்ணக்கூடாதுங்க. ஆண்மகனுக்கு அழகே அல்ல. நம்மளுடைய உடம்பு நம்ம சாதாரணம் நினச்சிட்டிங்களா? நம்மளுடைய செமன், நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய இதெல்லாம் வந்து பொண்ணுங்க தங்கங்க. அது மதிக்க கோடான கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு பொக்குசங்க நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம உடம்புல ஊறுது. அது மனைவி கிட்ட மட்டும்தான் சங்கமமாகணும். மற்றவங்கிட்ட எல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். அதனுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியறதில்ல. என்னங்க, அதனுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியறதில்ல. காமம்ங்கிறது வந்துங்க கணவனோடையும் மனைவியோடையும் சேர்ந்து அனுபவிக்கிறதாங்க காமம். திருட்டுத்தனமாக ஒரு ஆடவங்கிட்ட போய் அனுபவிச்சுட்டு வர்றது காமம் அல்ல. அது திருட்டு சோறு, திருட்டு பொழப்பு, திருட்டு இந்திரீகம். அதை திருடிட்டு வீட்டுக்கு வர்றீங்க. அது கணக்கில் இருக்குது. பாவக்கணக்கில் ஏறி உங்கள் கணக்கில் ஏறு. அதே மாதிரி கணவர் இன்னொருத்தர்கிட்ட போனால் என்ன, இன்னொருத்தர்கிட்ட பழக்க வழக்கம் வச்சுட்டால் அது பாவக்கணக்காகி வீட்டில் சந்தோஷம் போயிருங்கண்ணே. வீட்டில் நிம்மதி போயிடும், வீட்டில் சந்தோஷம் போயிடும். தவறெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். என்ன, உடல் ஆவி பொருள் நம்ம கல்யாணம் பண்ணால் நம்ம மனைவியோடு தான் இருக்கணும். அதே மாதிரி கல்யாணம் பண்ணால் நம்ம கணவரோடு தான் இருக்கணுங்க எல்லாமே. நீங்கள் அன்பாக இருந்து உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து அவருக்கு ஒரு உணர்ச்சி வருங்க. நீங்கள் தப்பு பண்ணிட்டு போய் முன்னால் நின்றுருந்தீங்கன்னா அவருக்கு எப்படி உணர்ச்சி வரும்? உங்கள்கிட்ட அன்பாக எப்படி பேசுவார்? அவர் தெரிஞ்சு போகுதில்ல நீங்கள் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறீங்கன்னு. சொல்லுங்க பார்க்கலாம். இப்படியே வாழ்வாங்க. சந்தோஷமாக வாழணுங்க, அன்பாக வாழணுங்க, பாசம்னு ஒரு வாடம் இருக்கணுங்க. 4 பேர் மதிக்கிற அளவுக்கு வாழணுன்னா வீட்டில் உங்களை மதிக்கணும். அப்போ தான் 4 பேர் உங்களை மதிப்பாங்க. வச்சுட்டுங்களா? பாய்.